வணக்கம் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு ஆண், பெண் இருவரும் திருமண வாழ்க்கைக்கு எவ்வாறு நட்சத்திரத்தை தேர்வு செய்வது என்பதற்காக ஒரு பேசிக்கலான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஈஸியா ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்க வாங்கும்போது, இந்த நட்சத்திரத்த வாங்குனா உங்களுக்கு சிறப்பை தரும். இதற்கப்புறம் நீங்க ஒரு அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடரிடம் தான் நீங்க போய் பொருத்தத்தை பார்த்து நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா, வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு நீங்க தீர்மானிச்சு ஒரு இத சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கங்களேன். செஞ்சிறக்கூடாது. உங்களுக்கு எந்தெந்த ஜாதகம் சூட்டபிளாவோ அந்த ஜாதகத்தை மட்டும் நீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களோட பையனோட நட்சத்திரமும் சரி, பெண்ணோட நட்சத்திரமா இருக்கும் சரி, இவங்களுக்கு எந்த நட்சத்திரம் ஒத்து வரும் அப்படிங்கும்போது, இப்ப மிருகஷீடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, எந்தெந்த நட்சத்திரம் ஒத்து வரும் என்பதற்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கங்களேன். இப்ப மிருகஷீரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 5 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஒத்து வருங்க. அதாவது மிருகஷீடம், சித்திரை, அவிட்டத்துக்கு இந்த 5 நட்சத்திரமும் ஒத்து வருங்க. இந்த 3 இந்த நட்சத்திரத்துக்கு ஒத்து வராத நட்சத்திரம் எதுன்னு பார்க்கும்போது, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி. இந்த நட்சத்திரம் 9 நட்சத்திரம் ஒத்து வராதுங்க. இது வந்து ஒரு பேசிக்கலான விஷயம் தாங்க. இத நீங்க குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. உங்களோட பையனுக்கு ஒரு திருமண பொருத்தத்துக்கு ஜாதகம் வாங்கும்போது, இந்த நட்சத்திரம் எங்களுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும். மத்த நட்சத்திரம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அது நீங்க அடுத்து ஜோதிடர்ட்ட நீங்க போம்போது, அவங்க வந்து அத கிரகத்த வச்சு, கட்டத்த வச்சு, தசாகாலங்கள வச்சு தீர்மானிச்சு, எந்தெந்த ஜாதகத்துக்கு இது ஒத்து வரும் அப்படின்னு அவங்க ஒரு பேசிக்கலா முடிவு பண்ணி குடுத்துருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். இப்ப இப்ப செவ்வாயோட நட்சத்திரம் சொல்லிட்டேன். அடுத்து ராகுவோட நட்சத்திரம் சொல்றேங்க. திருவாதிரை நட்சத்திரம், ஆ சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். இதுக்கு எந்த இது பொருத்தம் வரும்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, மிருகஷீடம், சித்திரை, அவிட்டம். இந்த 5 நட்சத்திரமும் இவங்களுக்கு பொருத்த வரக்கூடிய நட்சத்திரம். பொருத்த வராத நட்சத்திரம் எதுன்னா, புனர்பூசம், அதாவது பூசம், மகம், உத்திரம், அனுஷம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை. இந்த நட்சத்திரம்லாம் 9 நட்சத்திரமும் பொருத்த வராதுங்க. இதெல்லாம் நீங்க வந்து பேசிக்கலான விஷயம் தான். இந்த நட்சத்திரத்த நீங்க வாங்குனா போதும். இந்த நட்சத்திரத்த நீங்க வேண்டான்னு சொல்லிடலாம். அது ஏன்னா நீங்க இதெல்லாம் ஒத்து வராத நட்சத்திரத்த ஜோதிடர்ட்ட கொண்டு போகும்போது, அவர் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு, எல்லாமே நீங்க ஒத்து வராத நட்சத்திரம் கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு மன வருத்தத்தை குடுத்துரும். அதுக்காக தான். அடுத்தது இந்த குருவோட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும்னு வச்சுக்கங்களேன். அதாவது புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எது எது ஒத்து வரும் நட்சத்திரம். அதாவது பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகஷீடம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரங்கள் அதாவது குருவோட நட்சத்திரத்துக்கு புனர்பூசம், விசாக, பூரட்டாதிக்கு இந்த 5 நட்சத்திரமும் ஒத்து வர நட்சத்திரங்கள். அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் ஒத்து வராத நட்சத்திரங்கள் எதுன்னு பார்க்கும்போது, இந்த குருவோட நட்சத்திரம் ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி. இந்த 9 நட்சத்திரங்கள் ஒத்து வராதுங்க. அடுத்த நட்சத்திரமா சனியோட நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்துக்குள்ள எது எது ஒத்து வரும்னு பார்த்துக்கலாங்களா? அதாவது ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த 5 நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரத்துக்கு அதாவது பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கு இந்த 5 நட்சத்திரம் ஒத்து வருங்க. இந்த ஒத்து வராத நட்சத்திரம் 9 நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. மகம், உத்திரம், சித்திரை, மூலம், உத்திராடம், அவிட்டம், அஸ்வினி, கிருத்திகை, மிருகஷீடம். இந்த 9 நட்சத்திரமும் இந்த இந்த சனியோட நட்சத்திரத்துக்கும், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரங்கள் ஒத்து வராது. அப்போ 5 நட்சத்திரம் ஒத்து வர நட்சத்திரங்க. ஒரு 9 நட்சத்திரம் ஒத்து வராத நட்சத்திரங்கள். இத நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்ப ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த ஆயில்யங்கிறது எல்லாமே இந்த கடைசி பாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடியது தான். அதாவது ரேவதி கடைசி நட்சத்திரங்க. அதே மாரி இந்த நட்சத்திரங்கள்லாம் முடிவை சொல்லக்கூடிய ஒரு கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரத்துக்கு எது எது ஒத்து வரும்னு பார்த்துக்கலாங்களா? இது எல்லாமே அ கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்ப மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகஷீடம், புனர்பூசம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ஆயிலிய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்குலாம் இந்த 5 நட்சத்திரம் ஒத்து வருங்க. மீதி 9 நட்சத்திரம் ஒத்து வராதுங்க. அந்த 9 நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, பூர நட்சத்திரம் ஒத்து வராதுங்க. அஸ்தம், சுவாதி, பூராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை.
இப்ப இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒத்து வராத நட்சத்திரங்க. அப்ப உங்களுக்கு இந்த 27 நட்சத்திரத்துக்கு நான் வந்து முழுமையா சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 5 நட்சத்திரங்கள் ஒத்து வரும் நட்சத்திரங்கள். மீதி 9 நட்சத்திரங்கள் ஒத்து வராத நட்சத்திரங்கள். இதெல்லாம் தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். தாராபலன்னா, இப்ப 2ஆம் நட்சத்திரமா வரக்கூடியது, அது வந்து சம்பத்து தாரையை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கக்கூடியது தாராபலன் சொல்வது. அதாவது 4வது நட்சத்திரமா வரக்கூடியது சேமதாரைன்னு சொல்லக்கூடியது. அதாவது இவங்களுக்கு சேமங்கள் நல்லா இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 6வது நட்சத்திரமா வரக்கூடியது சாதகதாரை. இவங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாரி 8வது நட்சத்திரம் மைத்திரை தாரை. மைத்திரினா இவங்களுக்கு உறவுகள் நல்ல ஒரு நீடிச்ச உறவுகள் இருக்கக்கூடிய தன்மை. அடுத்தது 9ஆம் நட்சத்திரம் பரம மைத்திரின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். இதெல்லாம் தாராபலன் பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கலா இந்த நட்சத்திரங்கள் கணவன் மனைவிக்கோ, ஆண் பெண் திருமண வாழ்க்கைக்கும், நீங்க செய்யக்கூடிய ஒரு சுபகாரியத்துக்கும், அன்றாடம் உங்களுக்கு இந்த தாராபலனை பார்த்து செய்யும்போது, உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கும் என்பதற்காக, நம் முன்னோர்கள் குறித்து வைத்த ஒரு நிகழ்வு தான். இது வந்து நான்லாம் அத வந்து கண்டுபிடிக்கலைங்க. இது வந்து ஒரு சாஸ்திரத்துல, ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நிதர்சனமான உண்மைகள். இந்த உண்மைகள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சரியா வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது மட்டும் போதுமா? அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் பத்தாதுங்க. இது வந்து அடிப்படையான விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த அடிப்படையான விஷயங்கள வைத்து தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு முடியுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஜாதக பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குதுங்க. இது நட்சத்திரங்க. நட்சத்திரம்னா உங்க உங்க நட்சத்திரம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட ஜாதகம் என்னன்னு யாருக்கு தெரியும்? ஜாதகம் பார்க்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோட ஜாதகம் உங்களுக்கு சாதகமா? பாதகமா? நமக்கு சாதகமான சூழ்நிலையில இருக்குதா? அது பாதகமான சூழ்நிலையில இருக்கா? இந்த காலகட்டங்கள்ல நமக்கு திருமணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? திருமண நிகழ்வு எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு உண்மை நிகழ்வையெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை அணுவும் பொருந்திய ஒரு ஜோதிடர்ட்ட போயி நம்ம பார்க்கும்போது, அவங்க வந்து நம்மளோட ஜாதகத்தை பார்க்கும்போது, ஜாதகத்துக்கு 12 கட்டங்கள் உண்டுங்க. 12 கட்டத்துல லா என்று போட்டிருக்கிறது தான் அவங்களோட லக்னாதிபதி பிறந்த ஒரு உயிர் ஸ்தானமே லா என்பது தான். அத வச்சு அவங்களோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது? அவங்களோட சகோதர பாவம் எப்படி இருக்குது? அவங்களோட உறவு பாவம் எப்படி இருக்குது? அவங்களோட பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது? அவங்களோட எதிரி யாரு? அவங்களுக்கு தொழில் நிலை எப்படி இருக்கு? உத்தியோகம் பார்ப்பாங்களா? இல்ல வந்து அடிமை வேலை தான் செய்வாங்களா? அவங்களுக்கு வரக்கூடிய கலஸ்தரம் எப்படி இருக்கு? 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம். அவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் எப்படி இருப்பாங்க? எப்படின்னு சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடம் அவங்களுக்கு எவ்வளவு ஆயுள் இருக்குது? ஆயுள் நிலை எப்படி இருக்கும்? ஒரு தீர்க்காயுளா? மத்தியவாயுளா? இல்ல அல்பாயுசா? இப்படியெல்லாம் ஜாதகத்தில் நிலைப்பாடு 8ஆம் இடம் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தசா காலங்கள் எதுன்னு முடிவு பண்ணுங்க. அடுத்து 9ஆம் இடம். தெய்வ அனுகூலம் பொருந்திய இடங்க. இதுக்கு பாக்கியம் இருக்குதா? பாக்கியம் இல்லையா அந்த ஜாதகத்துக்கு? குடுப்பனை இருக்குதா? குடுப்பனை இல்லையா? தெய்வ அனுகூலம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதா? தெய்வத்த நம்புவாரா? நம்ப மாட்டாரா? என்று சொல்வது 9ஆம் இடங்க. தந்தையார் எப்படி இருக்கார்? இந்த ஜாதகத்துக்குன்னு சொல்வது 9ஆம் இடங்க. அதுக்கு அடுத்து 10ஆம் இடம் தாங்க. இவரு சொந்த தொழில் செய்வாரா? இல்ல சொந்த தொழில் செய்யாம இவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரா? இல்ல தொழில் செஞ்சு லாஸ் ஆயிருவாரா? முதலீடு போட்டு செய்வாரா? முதலீடு இல்லாம செய்வாரா? இவரு முதலீடு போட்டு செஞ்சா நல்லதா? முதலீடு இல்லாம செஞ்சா நல்லதா? இப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம் கர்ம பாவங்க. இதுதான் வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு நிலையான ஒரு தன்மை குடுக்குங்க. அடுத்து 11ஆம் மாதம் அபிலாசைகள், லாபத்தை சொல்லக்கூடிய பாவம், மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லி 12ஆம் இடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் எவ்வளா? அதுல சேமிப்பு மிச்சமாகக்கூடிய இடம் எவ்வளோ? அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் பாவங்க. இப்ப இந்த ஜாதக கட்டத்தில் வந்து இந்த 12 பாவங்களும் 12 உறவை குறிக்குங்க. 12 உறவையும் குறிக்கும். 12 பொருளாதார நிலையும் அங்க சொல்லக்கூடிய இடமும் அதுதான். உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய இடம் இந்த பாவங்கள் தான். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த வெறும் நட்சத்திரத்த மட்டும் பொருத்தத்த பார்த்து நீங்க தீர்மானிச்சுட்டு நீங்களே திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, மீதி இருக்கிற பாவத்துல யாரு பார்ப்பா? அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுல்ல. அப்ப மீதி இருக்கிற பாவத்துல யாரு பார்ப்பான்னா, ஜோதிடர்கள் தான் பார்க்க முடியும். அவங்க தான் பார்த்து இந்தந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த திசா காலங்கள் இந்த பாவத்துல உட்கார்ந்து நடக்குதுங்க. அப்ப இது யாருக்கு உண்டான பாவம்? எந்த மாரி ஒரு தன்மைய குடுக்கும்? ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் பாவம் உத்தியோகத்த குடுக்கும். 8ஆம் பாவம் அவமானத்த குடுக்கும். 12ஆம் பாவம் விரயத்த குடுக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். இந்த பாவக திசைகள் நல்லதா? கெட்டதா? அப்படின்னு பார்த்தா, அதில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. முழுக்க முழுக்க அந்த பாவங்கள்லாம் தீமை செய்யக்கூடிய பாவங்கள். இந்த மாரி இருக்குதுங்க. 7ஆம் இடம் கலஸ்திர பாவம். ஒருத்தருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதிக கல்யாணம் பண்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. கலஸ்திர பாவம் வலுத்துருச்சுனாவே, அவங்களுக்கு திருமணம் அதிகமா பண்ணிர்றாங்க. கெட்டு போனாலும் திருமணம் பண்ணிர்றாங்க. நிலைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி ஒவ்வொரு நிலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண அது நெறைய போயிட்டு இருக்குதுங்க. எங்களுக்கே
ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்க பார்க்க எங்களுக்கே ஒரு இன்னும் இதில நெறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குதுங்க. அது மாரி திருமணம் என்பது எளிதான ஒரு காரியம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு. ஆனா, இது இறைவனா பார்த்து சேர்த்தி வச்சுடுறாங்க. இதுக்கு ஜோதிடர்களும், அ பெற்றோர்களும், அதே மாரி தகவல் அதாவது புரோக்கர்களும் இதுக்கெல்லாம் ஒரு அனுகுணமாக ஒரு இருக்கிறாங்க. இவங்கலாம் வந்து ஒரு பேசிக்கலா அவங்களுக்கு உண்டான ஒரு செயல்பாடு செய்றாங்க. அதுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு கிடைக்குது. ஆனா, ஆண், பெண் பிறந்து விட்டா, இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் தீர்மானிச்சுடுறாருங்க. ஏன்னா, மீண்டும் வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து பொறக்க வைக்க போறது இல்லைங்க. அதனால இவங்களுக்கு இவங்க தான் என்பதை அவங்க வாழ்ந்துடுறாங்க. அது மாரி இந்த வாழ்க்கை வளமாக இருப்பதற்கும், நலமோடு வாழ்வதற்கும், இந்த ஜோதிடம் என்பது ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சு, அது கூட பயணிக்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பக்கபலமா இருக்கிறது தான் ஜாதகம், சாதகமா, பாதகமா என்பதை நம் அனுபவ ரீதியான ஒரு ஜோதிடத்தை நம் ஜாதகத்தை காட்டி, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இந்த திருமண பொருத்தம் என்பதை ஏனாதானம்னு எடுக்காம, இத வந்து நுட்பமாக கவனித்து உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்து எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு கருத்திகள் இந்த ஜோதிடத்தின் மூலமாக ஒரு கருத்தை பதிவிடுகிறேன் நண்பர்களே. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அந்த திருமணத்தை நம் எந்த அளவுக்கு அந்த பயிர பாதுகாக்கிறோமோ, அது மாரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பாதுகாத்து நம் வாழ்ந்து வாழ்ந்தோமா, இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த பயனை அடைய முடியும் நண்பர்களே. அதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். வாழ்க.